வணக்கம் பிரான்ஸ். இன்னைக்கு ஆரம்பிக்கலாமா சீரீஸில் நாள் 3. இன்னைக்கு சீக்கிரமாகவே ஒரு 7 மணி போல் ஏஞ்சாச்சு. ஏஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கிர்க்கலாக இருந்துச்சு, அதனால் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா ஏஞ்சி பல்ல விளக்கிட்டு ஒரு கேவலமான கருப்பு காஃபியை போட்டேன். நண்பர்களே, எனக்கு இந்த கருப்பு காஃபிலாம் பெருசாக பிடிக்காது. ஆனால் ப்ரீ ஒர்க் அவுட்காக எடுத்துட்டு முடக்கு குடிச்சிட்டு ஜிம்முக்கு ரெடி ஆகிட்டேன். அதுக்கப்புறமா ஜிம்முக்கு தேவையான பொருட்கள்லாம் ஒரு பையில் போட்டுட்டு ஜிம்முக்கு ஒரு 8:30 மணிக்காக போனேன். அப்புறம் நண்பர்களே, என் கரண்ட் ஒர்க் அவுட் ஸ்பிளிட் என்னன்னா, ஒரு நாளைக்கு 2 மசில் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன். அதனால இன்னைக்கு செஸ்ட் அண்ட் ட்ரைசெப்ஸை டார்கெட் பண்ண போறேன். அதுக்கப்புறமா ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணோன்னே ஒரு 10 மினிட்ஸ் ஸ்ட்ரெச் பண்ணி நல்லா வார்ம் அப் முடிச்சுட்டு செஸ்ட் மசிலுக்கு 3 வேரியேஷனும் ட்ரைசெப்ஸ்க்கு 3 வேரியேஷனும் நல்லா மசிலில் ஃபீல் பண்ணி போட்டேன். ஒர்க் அவுட் முடித்த பின் 40 நிமிஷம் கார்டியோ நாக்க தள்ள பண்ணிட்டு பைய தூக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். போற வழியில நமக்கு தேவையான ஒரு 7 முட்டையை வாங்கிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து ஒரு நல்ல குளியில போட்டு எண்ணெய் போடாம சுட்ட 2 தோசையும் 3 முட்டையும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு இன்னைக்கான வீடியோவை எடிட் பண்ண உட்காந்துட்டேன். மதியானம் போல பேங்க்குக்கு போற ஒரு வேலை இருந்துச்சு, அதனால பேங்க்கு போயிட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரப்ப சம மழை. நனைஞ்சாலும் பரவாயில்லடான்னு சொல்லிட்டு தலையில இந்த குல்லாவை மாட்டிக்கிட்டு வீட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டேன். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் மத்தியானத்துக்கு நானே செஞ்ச முட்டை சாதமும் வீட்டுல செஞ்ச கீரையும் சாப்பிட்டு முடிச்சேன். இந்த எக் ரைஸோட வீடியோ இல்ல ரெசிபி வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, ஒரு பெரிய சைஸ் வீடியோவா போடுறேன். இரவுக்கு வீட்டுல செஞ்ச உப்புமாவோட 2 முட்டையை சேர்த்து உள்ள தள்ளிட்டு தூங்கிட்டேன். 4 நான்கில் சந்திப்போம். பை.